The next one, working of the eye. அதாவது ஐயினுடைய வேலை என்ன வேலை அப்படிங்கிறது. ஓகேவா? So the transparent layer cornea bends the light rays through the pupil located at the center part of the iris. First of all நமக்கு வந்து என்னதுன்னா இதுதான் நம்மளுடைய ஐ. ஓகேவா? இது உங்களுக்கு தெரியும், ஐலிட் அப்படிங்கிறது தெரியும். இது வந்து நமக்கு வந்து பிப்பிள், இதான் பிப்பிள்னு சொல்றேன். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கண் அப்படிங்கிறது இது வந்து நமக்கு வந்து ஒயிட் கலர்ல நமக்கு வந்து இது வந்து இருக்கும். இட் மீன்ஸ் ஒயிட் கலர்ல வந்து விட்ரியோஸ் ஹியூமர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வந்து, அதாவது ஒயிட் கலர்ல உள்ளது. ஸோ இதனுடைய அவுட்டர் லேயர் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்னதுன்னா நம்மளுடைய ஸ்க்ளீரா அப்படின்னு சொல்றோம். நமக்கு வந்து அவுட்டர் லேயர் அப்படிங்கிறது ஸ்க்ளீரா. ஸோ இதில் வந்து இது வந்து ஐரிஷ் அப்படிங்கிறது கலர்டு போர்ஷன், பிளாக்கா ப்ரௌனா க்ரீனா அப்படிங்கிறது. ஸோ ஸ்க்ளீரா அப்படிங்கிறது வந்து இந்த இதான் என்னுடைய இந்த ஒயிட் கலர் இருக்கு போது இதான் என்னுடைய அவுட்டர் கவரிங், இதான் ஸ்க்ளீரா அப்படிங்கிறது. ஓகேவா? இது நமக்கு என்னதுன்னா பிப்பிள். ஸோ நமக்கு இந்த பிப்பிள் வழியாக தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த நம்மளுடைய லைட் ரேஸ் அப்படிங்கிறது பாஸ் பண்ணுவோம். ஓகேவா? சொன்னோம்ல, அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா கார்னியா அப்படிங்கிறது இது ஃபுல்லும் நம்ம கவர் பண்ணுறது கார்னியா, இது ஃபுல்லும் கவர் பண்ணுறது நமக்கு வந்து என்னதுன்னா கார்னியா அப்படிங்கிறது. ஸோ கார்னியாங்கிறது தின் டிரான்ஸ்பரண்ட் லேயரு. இது என்ன பண்ணால் லைட்டை வந்து என்டர் பண்ணும் த்ரூ த ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் சொல்லலாம். இப்போ லைட் என்டர்ஸ் த்ரூ த கார்னியா, இட் ரெஃப்ராக்ட்ஸ் பென்ஸ் லைட் ஆன் டு த லென்ஸ், அப்புறம் லென்ஸுக்கு அனுப்பும். மேலே உள்ள லேயர் தான் நமக்கு என்னது டிரான்ஸ்பரண்ட் லேயர் நமக்கு என்னதுன்னா கார்னியா. அதாவது நம்ம வந்து ஐ டொனேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கண் தானம், இறந்து போனவங்களுடைய கண்ணை வந்து எடுத்து வந்து மற்றவங்களுக்கு பொருத்துவாங்க அப்படின்ட்டு. இந்த கண்ணை அப்படி பிடிங்கி அப்படிங்க வைக்க மாட்டாங்க. ஸோ கண் மேலே உள்ள அந்த கார்னியாவை என்ன பண்ணுவாங்கன்னா அதை மட்டும் என்ன செய்வாங்க, லேசாக அந்த உரிச்சு அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதுதான் ஐ டொனேஷன் அப்படிங்கிறது. கார்னியா மட்டும் எடுத்துகிட்டு போய் அதை வந்து அவங்க வந்து நல்ல பாதுகாப்பாக வச்சுட்டு 3 or 4 days அப்படிங்கிறதுக்குள்ள 3 to 5 daysக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஐயை வந்து அதனுடைய கார்னியா மட்டும் என்ன செய்வாங்க, அதை உரிச்சு எடுத்துடுவாங்க. ஏன்னா அது வந்து அவுட்டர் லேயர், ஒரு டிரான்ஸ்பரண்ட் லேயர் அப்படிங்கிறது அதோட அவுட்டர் லேயர் தான் கார்னியா. அதை மட்டும் செய்வாங்க அப்படியே உரிச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகேவா? இது ஐ டொனேஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஐ அப்படிங்கிறது ஒர்க்கிங் ஆஃப் ஐ அப்படிங்கிறது டிரான்ஸ்பரண்ட் லேயர் கார்னியா பென்ஸ் த லைட் ரேஸ். கார்னியா என்ன பண்ணுதுன்னா பென்ஸ் த கார்னியா என்ன இதான் கார்னியா என்ன பண்ணுதுன்னா பென்ஸ் த லைட் ரேஸ். காமிச்சம்ல வந்து இதுல பென்ஸ் த லைட் ரேஸ், லைட் ரேஸை பெண்ட் பண்ணி அண்ட் லைட் ரேஸ் த்ரூ த பீப்புள் அப்படிங்கிறதுனா சென்டர் பார்ட் தான் பீப்புள் அப்படிங்கிறது அதில் வருது. ஓகேவா? த்ரூ த பீப்புள் அப்படிங்கிறது இதில் வந்து ஒரு சென்டர் பார்ட் இருக்கும், பீப்புள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதில் பட்டு நமக்கு என்ன ஆகுதுன்னா லொக்கேட்டட் த சென்டர் ஆஃப் த பார்ட் ஆஃப் த ஐரிஸ். இது எங்கே இருக்கும்னா இந்த இடத்துல ஐரிஷ், இந்த ஐரிஸ்க்கு சென்டர்ல இருக்கும் இந்த பீப்புள் அப்படிங்கிறது. இதுதான் ஐரிஷ், இந்த ஐரிஸ்க்கு சென்டர்ல இருக்கும். இந்த கார்னியா அப்படிங்கிறது அதனோட அவுட்டர் லேயர். அது என்ன பண்ணுதுன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் லேயர். அது என்ன பண்ணுதுன்னா லைட்டை வந்து என்டர் பண்ணுது. இந்த லைட் ரேஸ் த்ரூ பீப்புளுக்கு போகுது. இதான் நமக்கு வந்து பீப்புள் லொகேட்டட் த சென்டர் ஆஃப் த ஐரிஸ்க்கு நடுவில் நம்ம பீப்புள் அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஸோ த அட்ஜஸ்டட் லைட் பாசஸ் த்ரூ த ஐலண்ட்ஸ். இதுதான் ஐலண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஐலண்ட்ஸ் வழியாக நமக்கு என்ன போகுது, ஐலண்ட்ஸ் இஸ் கான்வெக்ஸ் இன் நேச்சர். ஐலண்ட்ஸ் நமக்கு வந்து கான்வெக்ஸ் இன் நேச்சர். ஸோ த லைட் ரைஸ் ஃப்ரம் த ஆப்ஜெக்ட், இது ரெண்டு பட்டு நமக்கு என்ன ஆகுதுன்னா கன்வர்ஜ் ஆகும். ஓகேவா? எப்படி கன்வர்ஜ் ஆகும்னா இந்த மாதிரி கன்வர்ஜ் ஆகும். ஓகேவா? இந்த லென்ஸில் பட்டு நமக்கு என்ன ஆகுது, கன்வர்ஜ் ஆகி எங்கே நமக்கு ஃபார்ம் ஆகுது, ரெட்டினால ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ரெட்டினா அப்படிங்கிறது விழித்திரை அப்படின்னு சொல்லுவோம். கன்வர்ஸ் the real and inverted objects, real and inverted image is formed. மரம் இருக்கு. real and inverted image is formed on retina. எங்க ஃபார்ம் ஆகுது, ரெட்டினால ஃபார்ம் ஆகுது. retina passes the received real and inverted image to the brain. இந்த optical nerves நமக்கு எங்க போகுமா, to the brain. finally the brain senses it is the erect image. அது என்ன பண்ணுது, நேரான இமேஜ் வந்து காட்டுது பிரெயின் அப்படிங்கிறது. ஓகேவா? இதான் நமக்கு என்னதுன்னா சிலியரி மசில், கார்னியா, ஐரிஷ், த லென்சஸ். இது வந்து அதனுடைய பீப்புள். இது வந்து ஆக்வாஸ் ஹியூமர், இது ஒரு ஒயிட் கலர் ஃப்ளூயிட். ஓகே, ஸ்க்ளீரா. தென் மெடிக்கல் டக்டஸ் மசில். தென் நெக்ஸ்ட் என்னதுன்னா இது வந்து விட்ரியோஸ் ஹியூமர். இது ஆப்டிக் நர்வ், இது வந்து ஆப்டிக் நர்வ். இது மேக்குலா, இது கொராய்டு. இது ஒரு லேயர் தான், இதெல்லாம் ஒரு லேயர். ரெட்டினா அப்படிங்கிறது விழித்திரை. தென் லேட்ரல் ரெக்டஸ் மசில், இது ரெண்டு மசில். இது நமக்கு என்னதுன்னா தென் medial, then lateral. So இதான்
ஐனுடைய டயக்ராம். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹோம்ஒர்க் வந்து நல்லா இந்த ஐயை ஃபுல் நல்லா கரெக்டாக வரைஞ்சி இந்த பார்ட்ஸை ஃபுல்லு மார்க் பண்ணணும். ஓகேவா? இதற்கு போய் ஹியூமன் ஐயை ஃபுல்லும் நல்லா ட்ரா பண்ணி அந்த பார்ட்ஸ்லாம் நல்லா கரெக்டாக மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஹோம்ஒர்க் வந்து என்ன ஹோம்ஒர்க்னா உங்களுக்கு இப்போ நடத்தின வரைக்கும் ஹோம்ஒர்க். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ, ஹோம்ஒர்க் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா இது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஹோம்ஒர்க் ஃபிசிக்ஸ் ஹோம்ஒர்க். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ட்ரா பண்ணணும். ட்ரா எ டயக்ராம் human eye, then explain structure of eye. ஒவ்வொரு பார்ட்ஸும் நீங்கள் என்ன பண்ணணும் எழுதணும். ஓகேவா? human eye, then structure of eye. Then third one working of the eye. ஓகேவா? தேர்ட் நமக்கு வந்து என்னதுன்னா working of the eye. Then fourth one sign convention. என்ன மாதிரி சைன் கன்வென்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. அதாவது அது வந்து எங்கே இருக்குன்னா இந்த மாதிரி இந்த பேஜில் சைன் கன்வென்ஷன்ஸ். ஓகேவா? இது அந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர். தென் ஃபிஃப்த் ஒன் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்கேவ் லென்ஸ். நெக்ஸ்ட் என்னதுன்னா applications of concave lens. Then sixth one lens formula. Then seventh one magnification. Magnification of lens. Then eighth one, then magnification na idu m is equal to h dash by h. This is the magnification formula. The next one lens makers formula. Lens makers formula. The next one power of a lens. Power of a lens. Then 10th question difference between the convex lens and concave lens. Convex lens and concave lens. 10 questions only. பார்க்கறது உங்களுக்கு நிறைய தெரியலாம். ஸோ நீங்கள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஐ அப்படிங்கிறது நீங்கள் என்ன செய்யலாம், ஹியூமன் ஐ வந்து டயக்ராம் ட்ரா பண்ணால் நீங்கள் பார்த்து நீட்டாக எனக்கு வரைஞ்சி காமிச்சா போதும். ஓகேவா? மற்றபடி இதெல்லாம் 2 to 4 பாயிண்ட்ஸு, இதுவும் ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. லென்ஸ் ஃபார்முலா அப்படிங்கிற லென்ஸ் ஃபார்முலா என்னென்னு போட்டு மட்டும் எழுதினா போதும். மேக்னிஃபிகேஷன் அதே மாதிரி தான். M is defined as the ratio of the image, height of the image by height of the object. அவ்வளோ எழுதினா சிம்பிளாக எழுதினா போதும். ஸோ லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா அது மாதிரி ரிலேஷன் பிட்வீன் த refractive index, then R1 R2 அந்த மாதிரி எழுதினா போதும். then power of a lens அப்படிங்கிறது வந்து P is equal to 1/f. reciprocal of the focal length is called power of a lens. then difference அப்படிங்கிறது வந்து இந்த 4 points. ஓகே, தேங்க்யூ. ஹோம்ஒர்க் நல்லா படித்து எழுதுங்க. தேங்க்யூ.